ஹாய், நம்ம இப்போ சில பழமொழிகள் பார்த்துக்கலாம். அந்த பழமொழியும் அந்த பழமொழியோட உண்மையான விளக்கங்களையும் பார்த்துக்கலாம். நம்ம இப்போ தப்பாக ஒரு மீனிங் வச்சிட்ருக்கோம். அது கிடையாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கோன்னா, ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை சொன்னால் போதும். ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் ஒரு தடவை சொன்னால் போதும், 1000 தடவை சொல்ல தேவையில்லை. இப்படி ஒரு சண்டை வரும்போதும் இதை சொல்லி காட்டுவோம். ஆனால் இந்த பழமொழி ஆக்சுவலி இது மனுஷனுக்கே கிடையாது, இது மாட்டுக்கு தான். அதாவது பொதுவாகவே ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடுன்னு சொல்லி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். அந்த சுவடுன்றது எப்படி மாறி இருக்குன்னா சூடுன்னு மாறி இருக்குது. ஸோ இப்போ ஒரு சந்தையில் ஒரு மாட்டை வாங்க போகும்போது அந்த மாட்டோட அந்த கால் சுவடு இருக்கு இல்லையா, அதை பார்த்து தான் வாங்குவாங்களாம். அந்த கால் சுவடு ரொம்ப பலமாக இருந்தால் இது நல்ல மாடுன்னு சொல்லி அந்த வகையில் அந்த மாட்டை வாங்குவாங்க. ஸோ இது நாளடைவில் மருவி அந்த சுவடுன்ற அந்த வார்த்தை வந்து சூடாக மருவி அது மனுஷனுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனால் இது முற்றிலும் மாட்டுக்கான பழமொழி. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்தின்னு இருக்குது. பொதுவாகவே நம்ம இதை எப்படி புரிஞ்சிருப்போம்னா, புண்பட்ட மனது ரொம்ப மனசு வழியாக இருக்கும்போது ஒரு சிகரெட்டோ ஏதோ குடித்தா சரியாயிடும்னு சொல்லி. ஆனால் அதற்கு மீனிங் அது கிடையாது. நம்ம மனசு ரொம்ப வருத்தத்தில் இருக்கும். அப்படி வருத்தத்தில் இருக்கும்போது வேறு ஏதாவது ஒரு விஷயங்களில் புகைவிட்டு ஆற்று, அதாவது புகை சொல்கிறாங்க, புகைன்ற அந்த இடத்துல புகைவிட்டு ஆற்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ வேறொரு செயலில் ஈடுபடும் போது அந்த புண்பட்ட மனசு ஆறும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொன்னது மருவி புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றுன்னு நம்ம புரிஞ்சாச்சு. ஸோ இப்படி சொல்லும்போது ஜென்ரலாகவே நம்ம என்னென்னு புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், மனசு புண்பட்டிருந்தால் ஒரு சிகரெட் குடிச்சிட்டா அது சரியாயிடும்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இது மிகவும் தவறான கருத்து. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம மறுபடியும் ரீட் பண்ணி பார்க்கலாம். புண்பட்ட மனதை புகை விட்டு ஆற்று அப்படி கிடையாது. உண்மையாக எப்படின்னா, புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று. இதுதான். இது மருவி, அந்த புகைன்ற வார்த்தை மருவி புகைன்னு மாறிடுச்சு. ஸோ புகைன்னு மாறுறதுனால நம்ம அதை நமக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது அங்கே ஒரு தவறு இருக்குது. அடுத்தபடியாக வருது 16 பெற்று பெரும்வாழ்வு வாழ்கன்னு இருக்குது. 16 பெற்றுன்னு சொன்னோன்னா நம்ம என்ன இப்போ சொல்லுவோம்னா, நம்ம 16 குழந்தைகள் பெற்று பெரும்வாழ்வு வாழ்வுன்னு சொல்லுவோம். அது கிடையாது. 16 செல்வங்கள் இருக்குது. ஸோ என்னென்ன செல்வம்னு இங்கேயே இருக்குது. கல்வி செல்வம், பல செல்வங்கள் இருக்குது. ஸோ அந்த செல்வங்கள் எல்லாம் பெற்று வளமாக வாழ்க என்பதே இதோட அர்த்தம். ஆனால் நம்ம அதையும் தவறாக புரிஞ்சிட்ருக்கோம் இல்லைங்களா. அடுத்தபடியாக அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது ஒரு பழமொழி இருக்குது. எதுவாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மீறி இருந்தால் அது அமிர்தமும் நஞ்சு. அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சு. அதாவது குறிப்பிட்ட பொருள் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. அந்த அளவுக்கு மீறிட்டால் அதுவும் நஞ்சு. அதுதான் இந்த பழமொழியோட மீனிங். தேங்க்யூ.